அந்த ஆடு வந்து 1768 ஆகஸ்ட் 26 எண்டோவர் அப்படிங்கிற அந்த கப்பல் மூலியமா உலகத்தை வந்து மறுபடியும் சுத்தி பார்க்க போனுச்சு. அப்ப அந்த கப்பல் வந்து 1769 தஹிதி அப்படிங்கிற ஒரு தீவுல போய் வந்து இறங்க, அந்த தீவுல இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் வந்து அந்த கப்பலை நோக்கி வந்து நீந்திருக்காங்க. நீந்தின சில மணி நேரத்திலே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஆடு வந்து மத்தவங்க வந்து வர்றாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து எதிர்த்து தாக்கியிருக்கு, சண்டை போட்டிருக்கு. அதுல வந்து சிலர் நிலகுலஞ்சு பலத்த காயத்தையும் வந்து அடைஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, ஆராய்ச்சிக்காக அந்த தீவுல வந்து ஜேம்ஸ் குக் வந்து தங்க வேண்டிய சூழல் வருது. அப்படி ஒரு முறை வந்து தங்கி அவர் அங்க வந்து வெள்ளி பத்தின அந்த ஆராய்ச்சியை வந்து மேற்கொள்ளும்போது, அந்த ஆட்டையும் இன்னொரு செம்மறி ஆட்டையும் வந்து அந்த பகுதியில பிடிச்ச ஒரு செம்மறி ஆட்டையும் வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகளுடைய தலைவர் வந்து எடுத்துட்டு போயிடுறாப்புல. அதை புரிஞ்சுக்கிட்ட ஜேம்ஸ் குக் அப்படிங்கிற அந்த நபர் வந்து பழங்குடி தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் மூலியமாகவும் சில ஓசைகள் மூலியமாகவும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரியப்படுத்த அவர் எதுக்குமே பதிலளிக்கவும் இல்லை. அதனால வந்து அந்த தீவுல வந்து ஒரு குண்டு மலையை வந்து பொழியிறாப்புல. அதுக்கு பயந்து அந்த ஆட்டை வந்து மறுபடியும் கொடுத்துட்றாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்து 1768 அப்புறம் அந்த ஆடு வந்து மறுபடியும் ஒரு டிராவலை சந்திச்சு இறுதியில் 1771 ஜூலை 12 இங்கிலாந்தை வந்து வெற்றிகரமா அடையுது.